Hello everyone, it's me Josephine saying I hope you're all doing well. இந்த வீடியோல ஸ்பென்சரோட இன்னொரு போயம் எபிதலாமியன் இதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுவுமே வந்து ப்ரோதலாமியன் மாதிரி செலிப்ரேஷன் மூட் இருக்கிற போயம் தான். அண்ட் இன்னொன்று இதை பத்தி என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா ப்ரோதலாமியன்ல he talks about twin weddings of someone else. ஸோ Earl of Somerset அவங்களோட டாட்டர்ஸோட வெட்டிங்கை பத்தி பேசுறாரு. ஆனா இதுல வந்து அவரோட ஓன் வெட்டிங். he is like in love with Elizabeth Boyle. ஸோ அவங்களை கோட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாரு. ஸோ இது ஆல்மோஸ்ட் லைக் ஒரு லவ் லெட்டர் மாதிரி, ஒரு கிஃப்ட் மாதிரி அவங்க வெட்டிங் டே அன்னைக்கு அவங்களோட ஒய்ஃப் எலிசபெத் பாயிலுக்கு வந்து அவர் கொடுக்குறாரு. ஸோ அதை பற்றி தான் இந்த போயம். ஸோ விதவுட் எனி டிலே லெட்ஸ் பிகின். ஷால் வி டு பிகின் வித் இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. இந்த போயம் வந்து ஒரு ஓட் அண்ட் இந்த வேர்ட் இருக்கு இல்லையா எபிதலாமியன், இட் கம்ஸ் ஃப்ரம் கிரீக், மீன்ஸ் டு த பிரைடல் சேம்பர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ சொன்ன மாதிரி வந்து தி என்டையர் போயம் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த வெட்டிங், ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் வெட்டிங்கை பற்றி தான் வந்து இருக்க போகுது. அதுவுமே ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜஸ்ட் லைக் ஒரு கிளாசிக்கல் போயம் எப்படி வந்து மியூஸை வந்து இன்வொகேஷன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் வந்து இந்த போயம் அவர் பிகின் பண்ணுறாரு. ஸோ ஒரு மியூஸ் அந்த மாதிரி சொல்லி கூப்பிடாம இன்ஸ்டன்ட் எல்லா மியூசஸையுமே அவர் கால் பண்ணுறாரு. அண்ட் கால் பண்ணிட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஆர்ஃபியஸ் வந்து எப்படி அவரோட ஒய்ஃப் யூரிடைஸ்க்கு வந்து பாடினாரோ அதே மாதிரி நான் வந்து பாடணும்னு சொல்லி ஆசைப்படுறேன், அந்த மாதிரி சாங் தான் இந்த போயம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் அது மட்டும் கிடையாது, அந்த மாதிரி பாடுறப்ப வந்து தேர் வில் பி a refrain. எப்படி ப்ரோதலாமியன்ல வந்து ஒரு ரிஃப்ரெயின் இதோ அதே மாதிரி இங்கே ஒரு ரிஃப்ரெயின் இருக்கு, அதுதான் இது. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ரிஃப்ரெயின். அந்த இன்வொகேஷன் ஆஃப் மியூசஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா முடியுது. செகண்ட் ஸ்டான்ஸா பிகின்ஸ் வித் ஷோயிங் தட் க்ரூம் என்னன்னா இப்போ வந்து விடியறதுக்கு முன்னாடியே. ஸோ இப்போவே அவர் இம்பேஷண்ட் ஆயிட்டாரு. என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த மியூஸ் எல்லாத்தையும் இன்வோக் பண்ணாரு இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு வந்து சீக்கிரம் போய் நீங்க பிரைடை எழுப்புங்க, ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து காட் ஆஃப் ஹைமன் அவர் வந்து எந்திரிச்சிட்டாரு, க்ரூம் நானும் எந்திரிச்சிருக்கேன், அப்போ ஆப்வியஸ்லி என்ன பிரைடும் சீக்கிரம் எந்திரிக்கிறது வந்து நல்லது, ஸோ அதனால போய் அவங்களை எழுப்புங்கன்னு சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்ல அந்த மியூசஸ் போய் என்ன பண்ணணுமாமா, இவர் சொல்ற ஒரு வேர்டையும் போய் சொல்லணும். என்ன அப்படின்னா சோஃபார் அவளுக்கு வந்து நிறைய சாரோஸ் பெயின் எல்லாமே வந்து இருந்திருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் எல்லாமே வந்து இப்போ இஸ் கோயிங் டு பி ரீப்ளேஸ்ட் வித் டிலைட். ஸோ இப்படிதான் இருக்க போகுது இந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டான்ஸா முடியுது. தேர்ட் ஸ்டான்ஸால ஒன்ஸ் அகைன் ஹி இஸ் இன்ஸ்ட்ரக்டிங். என்ன சொல்றாருன்னா அந்த மியூசஸ் கிட்ட நீங்க போயிட்டு நிம்ஸ் எல்லாத்தையும் கூட்டுவாங்க. ப்ரோதலாமியன்லயும் இந்த நிம்ஸ் வந்து வரும், பட் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க போய் அந்த நிம்ஸ் எல்லாத்தையும் கூட்டுவாங்க. பிகாஸ் அவங்களோட டியூட்டி என்ன, ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்றது இல்லையா, ஸோ அவங்க போயிட்டு சாய்ஸியஸ்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு வரட்டும். வந்துட்டு என்ன பண்ணணும்னா அந்த பிரைடல் சேம்பர்ல இருந்து வெளியே ஃபுல்லா அந்த பாத்வே ஃபுல்லா என்ன பண்ணணும்னா ஃப்ளார்ஸால டெக்கரேட் பண்ணணும். ஸோ நாட் ஈவன் ஒன் ஸ்பேஸ் வந்து தெரியவே கூடாது, இந்த இடத்துல ஃப்ளோரே தெரியக்கூடாது. அந்த வெட்டிங் நடக்கிற அந்த சைட் அது வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஃப்ளவரால டெக்கரேட் பண்ணணும். ஸோ இதை பண்ணிட்டே இருக்கப்போ அவங்க என்ன பண்ணணும்னா பாட்டு பாடிட்டே பண்ணணும் டு என்ஜாய் தி ஒகேஷன் அந்த மாதிரி. ஸோ அட்லீஸ்ட் அந்த சவுண்டை கேட்டாச்சும் வந்து பிரைட் எந்திரிக்கிறாளா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஸ்டான்ஸா முடியும். கமிங் டு ஃபோர்த் ஸ்டான்ஸா, இந்த இடத்துல நிம்ஸ் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்க போயிட்டு வந்து இன்னும் நிறைய நிம்ஸை வந்து கூட்டிட்டு வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேத்து பார்த்தது வன தேவதைகள் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து ஃபாரஸ்ட்ல இருக்கிறவங்க, சீல இருக்கவங்க, ரிவர்ல இருக்கவங்க, ஸோ எல்லா இதுல இருந்து மவுண்டன்ல இருக்கிற எல்லா நிம்ஸையும் கூட்டிட்டு வாங்க. பிகாஸ் எல்லாருக்கும் ஒவ்வொரு டாஸ்க் நான் வந்து அலாட் பண்ண போறேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு. ஸோ இந்த வாட்டர் ரிலேட்டட் நிம்ஸ்க்கு வந்து என்ன அப்படின்னா தே ஷுட் டேக் கேர் ஆஃப் த வாட்டர். ஸோ அந்த வாட்டர் பெட் எல்லாம் கிளீனா இருக்கணும். ஸோ டெட் ஃபிஷ் எதுவும் இருக்கக்கூடாது, லைவ்லியான ஃபிஷ் தான் அங்கே வந்து இருக்கணும். ஸோ யாராச்சும் வந்து அங்கே எட்டி பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வாட்டர் பெட்ல வந்து அவங்களோட ஃபேஸ் ரிஃப்ளெக்ட் ஆகணும், அந்த அளவுக்கு தெரியணும். ஸோ எஸ்பெஷலி பிரைட் எட்டி பாக்குறப்ப அவளோட என்டையர் பியூட்டியை வந்து 100 மடங்கா வந்து மல்டிப்ளை பண்ணி காட்டுற மாதிரி அந்த அளவுக்கு நீங்க கிளீனா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. சேம் மவுண்டன் நிம்ஸ்க்கு டேக் கேர் ஆஃப் ஆல் த அனிமல்ஸ் தேர். எஸ்பெஷலி வந்து இப்போ மான்லாம் இருக்குன்னா எந்த வைல்ட் அனிமல்ஸும் அவங்களை வந்து ஹண்ட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா இட்ஸ் ஜாய்ஃபுல் அக்கேஷன் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நடந்தால் அது ஒரு பேட் ஓமன் மாதிரி. ஸோ அதை வந்து நீங்க பாத்துக்கணும். எஸ்பெஷலி வந்து பிரைட் அந்த மாதிரி வர்றப்ப இந்த மாதிரியான பீஸ்ட் உல்ஃப் அந்த மாதிரிலாம் வந்து எதிரில் வந்துடக்கூடாது. ஸோ அதை பார்த்து பிரைட் வந்து பயந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டான்ஸா பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெட்டிங் ஜிட்டர்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு பயம் இருக்கும் இல்லையா, ஒரு நல்ல விஷயம் நடக்கிறப்ப எதுவும் சொதப்பி இருக்கக்கூடாது, எதுவும் பேடா நடந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஸோ அது மாதிரி இருக்கும். இன்னொன்று இதுல ஒரு பொலிட்டிக்கலான ஒரு அண்டர்லைனிங்கும் இருக்கு. என்ன அப்படின்னா அந்த டைம்ல வந்து ஸ்பென்சர் இருந்தப்பதான் பிரிட்டிஷ் அப்ரைசிங்லாம் நடந்திருக்கும். ஸோ தேவர் ரெவல்யூஷன், ரெபிலியன் இதெல்லாம் இருக்கும். ஸோ தேவர் சான்சஸ் தட் அந்த ஐரிஷ் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கிலீஷ் வந்து எப்பயாச்சும் அன்அட்டெண்டடா இருக்கிறப்ப வந்து லைக் அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாரஸ்ட் வழியா வந்து ஏன்னா வெட்டிங் நடக்குது, எல்லாரோட கான்சென்ட்ரேஷன் இங்க இருக்கும். ஸோ அந்த வுட்ஸ் வழியா வந்து திடீர்னு வந்து அட்டாக் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறக்காக கூட அவர் இந்த ஸ்டான்ஸாவை வந்து சொல்லலாம். ஃபிஃப்த் ஸ்டான்ஸா, நவ் ஹி இஸ் கெட்டிங் இம்பேஷண்ட். என்ன பண்றாரு ஸ்பென்சர் அப்படின்னா
அங்க பிரைட் இல்ல அந்த ரூம்ல, இவர் அவரோட சேம்பர்ல இருக்காரு. சோ சீக்கிரம் எந்திரி, டைம் ஆயிடுச்சு, ஹவு லாங் வில் யூ ஸ்லீப் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சோ சன் காடே எந்திரிச்சாச்சு. சோ அவர் பேரு ஃபீபஸ். சோ அவரே எந்திரிச்சிட்டாரு. சோ எல்லாருமே ரெடி ஆயிட்டாங்க. பேர்ட்ஸ் எல்லாருமே எந்திரிச்சு பாட்டு பாட ஆரம்பிச்சிருச்சு. நீ தூங்கிட்டு இருக்க, சீக்கிரம் எந்திரி, இந்த பாட்டை வந்து கேளு, இட் இஸ் வெரி ஜாய்ஃபுல். ஏதோ பாக்குறப்ப எப்படி இருக்கு அப்படின்னா ஏதோ அந்த பிரைடோட பியூட்டியே வந்து பாடுற மாதிரி இருக்கு. சோ அதை கேட்கறதுக்கு நீ இன்னும் எந்திரிக்கல, சோ சீக்கிரம் எந்திரிச்சு அதை கேளு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஸ்டான்ஸா. கமிங் டு 6th ஸ்டான்ஸா, the bride is awake. எந்திரிச்சிட்டாங்க. இப்பதான் முக்கியமான டாஸ்க், ரெடி ஆகணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணாங்க, அவர் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு, எல்லாரையும் சம்மன் பண்றாரு. எல்லா சீசன்ஸையும் ஒரு நாள்ல இருக்கிற அந்த ஹவர்ஸ், டே, மந்த்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு எல்லாரும் அசம்பிள் ஆயிடும். நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா, நீங்க தான் அந்த பிரைடை வந்து டெக்கரேட் பண்றதுக்கு இன்சார்ஜ். ஸோ எல்லாரும் ஒவ்வொரு இது பண்ணி நீங்களே பிரிச்சுக்கோங்க. பிரிச்சு அவங்க வந்து ஆல்ரெடி ஷீ இஸ் பியூட்டிஃபுல் தான், அவளுக்கு எந்த டெக்கரேஷனும் தேவையில்லை, பட் இன்னும் நீங்க என்ன பண்ணணும், அவளை அழகாக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் வந்து கமாண்ட் கொடுக்குறாரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஹேண்ட்மேட்ஸ் ஆஃப் வீனஸ், வீனஸோட அந்த பணிப்பெண்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூடயே போறவங்க. ஸோ அவங்க தான் என்ன எதுக்கு இன்சார்ஜ் அப்படின்னா இவங்களோட ட்ரெஸ்ஸிங் இன்சார்ஜ். ஸோ பார்த்து நீங்க அழகா அவளை நல்ல ஒரு அட்டையர்ல அவளை வந்து ஃபிட் பண்ணி கூட்டிட்டு வரணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்டான்ஸா முடியும். 7th ஸ்டான்ஸால அந்த வர்ஜின் எல்லாருமே என்ன பண்றாங்க, இவங்களோட அட்டெண்டன்ஸ் எல்லாருமே ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ கூட்டிட்டு வந்து வெளியே பாக்குறப்பதான் என்ன ஆகுது, அப்படி இவர் வெளியே வந்து பாக்குறப்பதான் என்ன ஆகுதுன்னா வெயில் பயங்கரமா அடிக்குது. ஸோ என்ன பண்றாரு, ரிக்வெஸ்ட் பண்றாரு சன் காட் கிட்ட. ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஃபீபஸ் அவர்கிட்ட ஆல்ரெடி வந்து நீங்க வந்து வெரி பிரைட், வெரி பவர்ஃபுல், உங்களோட வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் ரெஸ்ட் ஃபார் அ வைல். ஏன்னா அவங்க வந்து ரெடியாகி வருவாங்க இல்லையா, அந்த பிரைட் வர்றப்ப என்ன ஆயிரும், அதை பார்த்து அவங்களோட வந்து லைக் அவங்களோட ஸ்கின் ஆர் அவங்களோட என்டையர் மூட் வந்து டிம் ஆயிடக்கூடாது. ஸோ அதனால நீங்க என்னன்னா கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. பட் ஸ்டில் சன் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. என்ன பண்ணா, நான் வந்து உங்களை பாசிஃபை பண்றதுக்காக நான் வேணா ஒரு போயம் எழுதி தரேன், கைண்ட் ஆஃப் லைக் ஒரு கியூட் பிரைபிங் மாதிரி. ஸோ என்ன சொல்றாருன்னா, நான் உங்களுக்கு ஒரு போயம் எழுதி தரேன் ப்ரைஸ் பண்ணி, ஸோ ப்ளீஸ் நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ட்டு இந்த ஸ்டான்ஸா முடியுது. 8th ஸ்டான்ஸா இப்போ வந்து அந்த வெட்டிங் கெஸ்ட், அந்த செலிப்ரேஷன், அந்த அம்யூஸ்மெண்ட் அதுக்கு போகுது. ஸோ எல்லா கெஸ்ட்லாம் அங்கங்க பரபரப்பா போயிட்டு இருக்காங்க. மியூசிஷியன்ஸ்லாம் வந்து அவங்களோட அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை வாசிச்சுட்டு இருக்காங்க. சின்ன பசங்களாம் அங்கங்க ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருக்காங்க. சம் ஆஃப் தெம் ஆர் கிரையிங், சம் ஆஃப் தெம் ஆர் ஸ்க்ரீமிங் அட் ஜாய். ஏன்னா அப்படிதான் இருக்கும் இல்லையா, அவங்களோட வேர்ல்டு என்டையரா வேற. ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த காட் ஆஃப் மேரேஜ் ஹைமன், அதை வந்து அவரை வந்து ப்ரைஸ் பண்றாங்க. ஸோ இப்படியே பார்த்தோன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அப்படியே சத்தமா கச்சன்னு ஒரு செலிப்ரேஷன் மூட்ல அங்க எல்லாமே நடந்துட்டு இருக்கு. பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் ரெடி. ஸோ பிரைட் அண்ட் க்ரூம் வந்துட்டாங்கன்னா வெட்டிங் இதை வந்து ஆரம்பிச்சிடலாம் இல்லையா, அதனால. இப்போ 9th ஸ்டான்ஸால என்ன ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து வந்துட்டாங்க ரெண்டு பேரும் ஆல்மோஸ்ட், ஆனா கிட்ட வரல. ஸோ க்ரூம் வந்து என்னன்னா பிரைடை பாத்துறாரு. ஸோ பிரைட் வந்து அப்படியே ஷீஸ் லைக் கிளாட் இன் ஒயிட், அப்படியே ஒரு ஏஞ்சலிக் இதா. ஸோ இட் ரெப்ரசென்ட்ஸ் ஹர் வர்ஜினிட்டி அந்த மாதிரிலாம் சொல்லி ப்ரைஸ் பண்றாரு. அவங்க இன்னும் நிமிர்ந்து இவரை பார்க்கல. ஸோ எல்லாருமே ப்ரைஸ் பண்றாங்க. அங்க சுத்தி இருக்கிறவங்களாம் அவங்களோட அழகை பாக்குறாங்க, எல்லாமே இது பண்ணாங்க. பட் அவங்க யாருக்குமே ஐ கான்டாக்ட் கொடுக்காம குனிஞ்ச தலையோட அப்படியே வந்து நடந்து போறாங்க. எல்லாரும் சொல்றது மட்டும் அவங்க காதுல விழுந்துட்டு ஷீஸ் ஈவன் ஃபீலிங் ஷை. ஸோ இதை பாக்குறப்ப ஸ்பென்சருக்கு வந்து அப்படியே ரொம்ப ஒரு ஜாய்ஃபுல்லா இருக்கு. 10th ஸ்டான்ஸால ஸ்பென்சர் அங்க இருக்கிற விமன் கிட்ட எல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணாரு, கேட்கிறாரு இந்த மாதிரி ஒரு காட்லியான பியூட்டி எங்கேயாவது பாத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாருக்குமே அதுக்கு ஆன்சர் இல்லை, ஏன்னா அவ்வளோ பிரிட்டியா இருக்காங்க அவங்க. அதுக்கப்புறம் ஹி ஸ்டார்ட்ஸ் லிஸ்டிங் அவுட் த வர்ச்சூஸ். ஸோ இவ்வளோ வர்ச்சூஸ் இருக்கு அவகிட்ட, இந்த மாதிரி எங்கேயுமே வந்து பார்க்க முடியாது. கம்ப்ளீட் ஒரு பேக்கேஜ் மாதிரி அவர் சொல்றாரு, பியூட்டியும் இருக்கு வர்ச்சியும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க பாடிட்டு இருக்கிற நிம்ஸ், அந்த விமன் எல்லாம் பண்ணாங்க, டக்குன்னு பாடுறதையே மெய் மறந்து அவங்களோட அழகை பார்த்து இன்னுமே ரசிச்சிட்டு இருக்காங்க. ஸோ வித் தட் ஸ்டான்ஸா 10. 11th ஸ்டான்ஸால இது வரைக்கும் அவுட்வர்ட் அப்பியரன்ஸை பிரைஸ் பண்ணிட்டு இல்லையா, இப்போ now he moves on to inward characteristics. சொன்ன மாதிரி வந்து அவங்க கிட்ட இருக்கிற அந்த லைவ்லி ஸ்பிரிட், அந்த ஜாய்ஃபுல் மூட், ஸ்வீட் லவ், சாஸ்டிட்டி, ஃபெய்த், குட் வில், இது எல்லாத்தையும் பத்தி பிரைஸ் பண்ணி அவர் பாடிக்கிட்டே இருக்காரு. அண்ட் he is like feeling more happy. இந்த மாதிரி ஒரு விமனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சொல்லிட்டே அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே கொஞ்சம் முன்னாடி ஃபார்வர்ட் மூவ் பண்ணி போறாங்க. ஸ்டான்ஸா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இப்போ பிரைட் க்ரூம் ரெண்டு பேருமே வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த டோர்ஸ் ஆஃப் த டெம்பிள் இருக்கும். பட் டெம்பிள்ங்கிறது இந்த இடத்துல சர்ச் இதுதான் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ என்ன ஆகுது, அவர் வந்து அந்த டெம்பிளோட அந்த டோரை வந்து ஓப்பன் பண்ண சொல்றாரு. ஸோ ஓப்பன் பண்ணாதான் ரெண்டு பேரும் உள்ள போக முடியும். ஷீஸ் வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம் சொல்லிட்டு என்ன பண்றாரு, உள்ள கூட்டிட்டு வந்து போறாரு. ஸோ அங்கேயுமே எல்லாம் டெக்கரேட்டிவா இருக்கு. ஸோ அவங்க நடந்து வர இடத்துல வந்து அந்த பாத்வேல ஸோ அவர் வந்து கையை பிடிச்சி கூட்டு வராரு. கூட்டு வரப்போ என்ன பண்றாரு, அங்க இருக்கிற மெய்டன்ஸ் விமனை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு அழகை நீங்க பாத்திருக்கீங்களா, என்னால் முடிஞ்சா இன்னும் நான் வந்து பேசிட்டே இருப்பேன். பிகாஸ் உங்களாலலாம் வந்து இவளோட அவுட்வர்ட் அப்பியரன்ஸை தான் பார்த்து அட்ராக்டிவா ஃபீல் பண்ண முடியுது. பட் நான் வந்து ஈவன் மோர் லக்கி, ஏன்னா என்னால் ரெண்டையுமே பார்க்க முடியுது, அவுட்வர்ட் அப்பியரன்ஸ் அண்ட் இன்னர் கேரக்டரிஸ்டிக்ஸையும் பார்க்க முடியுது. ஸோ நான் வந்து ரொம்ப லக்கி, என்னால் முடிஞ்சா நான் இன்னும் அவங்கள பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பேன். பட் என்ன ஆயிடுச்சுன்னா டைம் ஆயிடுச்சு, ஸோ வந்து நம்ம கிட்ட போலாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்றேன். 13th and 14th ஸ்டான்ஸால ஸோ அந்த கல்யாணம் நடக்குது. ஸோ அதனால அந்த ஆல்டர்ல வந்து அவங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்க. ஒன்ஸ் அகேன் சுத்தி ஏஞ்சல்ஸ் எல்லாம் ப்ரேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிரைடுக்கு வந்து இன்னுமே வெக்கமா இருக்கு. அவங்க வந்து அப்படியே ஷையா ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க ப்ராமிசஸ். அண்ட் தென் லைக் என்ன ஆகுதுன்னா
அதுக்கப்புறமா வந்து லைக் செலிப்ரேஷன் இருக்கும் இல்லையா வெட்டிங் முடிஞ்சோடனே, ஸோ அது நடக்குது. நவ் ஒன்ஸ் அகெயின் ஸ்பென்சர் வந்து ஹீஸ் இம்பேஷன், எப்படா வந்து லைக் இந்த டே வந்து முடியும், டே வந்து சீக்கிரம் முடிஞ்சாதான் என்ன ஆகும், இப்போ பப்ளிக்கா இருக்காங்களே எல்லாரும் முன்னாடி, ஸோ அப்பதான் வந்து தனியா வந்து அவங்க ஒய்ஃபை வந்து சந்திக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அதோட வந்து அந்த 14 ஸ்டான்ஸா முடியும். ஸ்டான்ஸா 15 and 16 இந்த இடத்துலயுமே அது ஆல்மோஸ்ட் அவரோட கம்ப்ளைண்ட் தான் இருக்கும். ஸோ இந்த வெட்டிங் நடக்கிற டேட் என்னைக்குன்னா June 20. ஸோ சம்மர் டைம்ல இட் இஸ் லைக் லாங்கஸ்ட் டே அப்படின்னா, அதனால அவர் என்ன பண்ணாருன்னா இஸ் க்ரோயிங் வெரி இம்பேஷண்ட். இந்த மாதிரி வந்து எல்லாரும் ரொம்ப நேரம் இருந்துட்டே இருக்காங்க, செலிப்ரேட் பண்ணிட்டு தேர் ஆல் ட்ரிங்கிங் வைன், டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, விஷ் பண்ணாங்க, ஓகே. பட் ஸ்டில் என்ன ஆகுது அப்படின்னா தனியாக வந்து அவங்க கூட பேச முடியல, வந்து அந்த செலிப்ரேஷன்ல கான்சென்ட்ரேட் பண்ணவே முடியல. இன்ஸ்டெட் அவருக்கு மைண்ட் அதுலேயே தான் இருக்கு, எப்போ இந்த நாள் முடியும், எப்போ நாள் முடியும், எப்போ எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போவாங்க அப்படின்னா அந்த டைம்ல ஒரு பெல் சத்தம் கேட்குது. ஸோ அவர் வந்து லைக் நினைக்கிறாரு இந்த மாதிரி எல்லாரும் அந்த பெல் சவுண்டை கேட்டுட்டு, ஏன்னா அந்த டைம்லாம் அப்படிதான் இல்லையா, அந்த பெல் சவுண்ட் கேட்டோன்னா எல்லாரும் டிஸ்பர்ஸ் ஆயிடுவாங்க, அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அவர் வந்து அந்த மாதிரி கேட்டுட்டு எல்லாம் கிளம்புனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நினைக்கிறாங்க. பட் யாரும் டிஸ்பர்ஸ் ஆகவே இல்லை, எல்லாம் அந்த ஜாய்ஃபுல் மூட்ல டான்ஸ் பண்ணிட்டு ப்ரைஸ் பண்ணிட்டு. ஸ்டான்ஸா 17 and 18ல ஒன்ஸ் அகெயின் அவர் ரிக்வெஸ்ட் பண்றாரு, இப்போவாது கிளம்புங்க, இந்த மாதிரி டைம் ஆகுது, நைட் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்கு, இப்போவாது என்னை வந்து தனியா விடுங்க, நான் அவகிட்ட தனியா பேசணும் அப்படின்ற மாதிரி. நைட் டைம் வந்துடும், ஸோ அட்லீஸ்ட் இப்போவாது கிளம்புங்க, பிகாஸ் நான் வந்து லைக் அவளை வந்து பெட் சேம்பருக்கு வந்து கூட்டிட்டு போகணும். இட்ஸ் லைக் ஆஸ் இஃப் வந்து இந்த மித்தாலஜிலலாம் வந்து ஒவ்வொரு காட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா they'll wait till night. ஸோ நைட் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களோட லேடி லவ் போய் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் இந்த ஸ்டான்ஸால சொல்லியிருப்பார். ஸ்டான்ஸா 19 and 20 ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ப்ரேயர் மாதிரி தான். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா தனியா வந்துடுறாங்க பெட் சேம்பருக்கு. ஸோ அவர் என்ன பண்றாரு, ஹி ஸ்டார்ட்ஸ் ப்ரேயிங். ஏன்னா வந்து எந்த ஒரு நல்ல விஷயம்னாலும் ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் போயம் ஆரம்பிக்கிறப்போ இன்வகேஷன் ஆஃப் மியூசஸ், முடிகிறப்போ இந்த ப்ரேயர் மாதிரி தான் முடியும். ஸோ என்ன பண்றாருன்னா லைக் தே ஷுட் பி ஹேல் அண்ட் ஹெல்த்தி, பேட் ஒரு ஓமன் ஒரு எதுவுமே அவங்க வந்து அட்டாக் பண்ணக்கூடாது, ப்ராப்பரான டைம்ல தூங்கணும், ப்ராப்பரா நல்லா சாப்பிடணும் அவங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் ப்ரே பண்ணுவாரு. 21, 22 என்ன சொல்லுவாரு அப்படின்னா, ஸோ அவங்க ப்ரே பண்ணிட்டே இருக்கப்ப வந்து நீல் டவுன் பண்ணி ப்ரே பண்ணிட்டே இருக்கப்ப அந்த விண்டோல பார்த்தா சிந்தியா தெரியுறாங்க, காடஸ் ஆஃப் மூன். ஸோ அவங்களோட ஒய்ஃபோட ஊம் வந்து ஃபர்டைலா இருக்கணும், ஸோ தே ஷுட் ஹேவ் லாட்ஸ் ஆஃப் கிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாரு. ஒரு லிஸ்ட் ஆஃப் காட்ஸ் கிட்ட ப்ரே பண்றாரு, ஜிஎஸ், ஜூனோ, ஹைமன், ஏன்னா அவங்க எல்லாமே மேரேஜ்க்கு இதுதான் இல்லையா. ஸோ அதனால வந்து அந்த ஃபர்டிலிட்டிக்காகவும் ப்ரே பண்ணுவாரு. இந்த நைட் வந்து ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும், அண்ட் நாட் ஜஸ்ட் திஸ் நைட் பட் தேர் என்டையர் யூனியன் ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும், எல்லா நாளுமே இதே மாதிரி மெமரபிளா ஹாப்பியா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ப்ரே பண்ணாரு. 23ல வந்து ஃபைனலா ஒரு ப்ரேயர்ல எல்லா மியூசிஸையும் இது பண்ணி அவங்க கிட்ட ப்ரே பண்றாரு. இந்த மாதிரி வந்து சொன்ன மாதிரி வந்து நிறைய ஜெனரேஷன்ஸ் வந்து அவங்க உருவாக்கணும், அண்ட் அவங்க எல்லாருமே எர்த்ல வந்து தே ஷுட் ஆல் ரூல் பண்ணதுக்கு அப்புறம் ஹெவனுக்கு போய் அங்கேயும் போய் அவங்க காடை ப்ரேஸ் பண்ணணும். ஸோ நல்ல ஒரு டிசிப்ளினோட அவங்க வளர்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ப்ராமிஸ்ல இது பண்ணுவாரு. அண்ட் அதுக்கப்புறமா வந்து எல்லாம் ப்ரே பண்ணி முடிச்ச அப்புறம் பிரைடை பார்த்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாரு, ஏன்னா தே ஹேட் அ லாங் டே இல்லையா, தேல் பிகம் அ ரெஸ்பான்சிபிள் பேரண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்டான்ஸா முடிஞ்சிடும். திஸ் இஸ் த 24th ஸ்டான்ஸா, லாஸ்ட் ஸ்டான்ஸா. இந்த இடத்துல அவர் என்ன பண்றாருன்னா, நான் வந்து உனக்கு நிறைய பிசிக்கல் ஆர்னமெண்ட்ஸ் வந்து கிஃப்டா கொடுக்கணும், பிகாஸ் அந்த அளவுக்கு யூ ஆர் வர்த் இட், அந்த பிரைட் கிட்ட சொல்றாரு. பட் இப்போ வந்து என்னால் என்ன முடியும் அப்படின்னா, இந்த போயம் தான் என்னால் வந்து ஒரு ஆர்னமெண்ட்டாக உனக்கு வந்து கொடுக்க முடியும், பிகாஸ் யூஆர் ஆல்ரெடி பியூட்டிஃபுல். இன்னுமே வந்து ஒரு பியூட்டி இது பண்ற மாதிரி இந்த போயம் வந்து இருக்கு. பிசிக்கல் ஆர்னமெண்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன் தான், பட் டைம் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் அப்படிங்கறதுனால என்னால் வந்து இதை தான் கொடுக்க முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த போயமை வந்து பிரைடுக்கு வந்து கிஃப்ட் பண்றாரு. அண்ட் நாட் ஒன்லி தட், ஹி சேஸ் இது வந்து ஒரு என்லெஸ் ஆன ஒரு மொமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா வந்து லைக் இப்போ பிசிக்கல் ஆர்னமெண்ட்ஸ்னா ஒரு பாயிண்ட்ல அது வந்து லைக் அவ்வளோதான் போயிடும், ஆனா இது என்ன ஆகுது, லைஃப் லாங் மெமோரியலைஸ்டா இருக்கு இல்லையா. ஸோ வித் போயமை வந்து ஸ்பென்சர் முடிச்சிடறாரு. ஸோ இட்ஸ் ஷோன் தட் ஆரம்பமும் இன்வகேஷன் ஆஃப் மியூஸ், முடிகிறப்போ ஒரு ப்ரேயர், அண்ட் என்டையர் சாங் என்ன அந்த செலிப்ரேஷன் மூட பத்தி பேசுது. ஃபைனலா அதை வந்து அந்த பிரைடுக்கு வந்து மெமரபிள் கிஃப்டா வந்து கொடுக்குறாரு. ஸோ வித் தட் த போயம் ends. Hope you liked this video because I loved making this. We'll meet in the next video. Until that, stay safe and make healthy choices. Bye.